ஹலோ ஆல், வெல்கம் டு நான் ஃபிக்ஷன் ஸ்ட்ரீமிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்னோட பர்சனல் ஃபேவரட். இதை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த முட்டை மிட்டாய் ரெசிபி தமிழ்நாடு செஞ்சியில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபி நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா 1 கிலோ 650 ரூபா. ஆனால் வீட்டில் அதே டேஸ்ட்டில் ரெடி பண்ணிடலாம். அவன் கூட இல்லாமல் பண்ண முடியும். அதை விட கம்மியான ரேட்லேயே ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு 15லேருந்து 20 பாதாமை ஒரு பவுலுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எக்ஸாக்டாக 20 பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நல்லா சூடு பண்ண சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அதை தனியாக வச்சுருங்க. ஒரு அடி கனமான கடாய், அப்படி இல்லைனா நான்ஸ்டிக் கடாய் மாதிரி எடுத்துகிட்டு அதில் 5லேருந்து 6 முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கடாயில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலில் மிக்சிங் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கடாயில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையும் உடச்சி போட்டதுக்கப்புறமா ஸ்வீட்லெஸ் கோவான்னு ஒன்று உங்களுக்கு கடையில் கிடைக்கும். அதாவது இனிப்பு இல்லாத கோவா. இது ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ் ஆன்லைன்லலாம் கிடைக்கும். இது துருவிக்கோங்க. துருவி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேகமாக வந்து மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா பிச்சு போடுறதுனால போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நம்ம ஆல்ரெடி 5 முட்டை உடச்சி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா எல்லாத்தையும் பீட் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை எல்லாமே வெள்ளைக்கரு மஞ்சக்கரு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை உங்களோட விருப்பம் தான். நான் சொல்லியிருக்க அளவு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின அதே டேஸ்ட் வரும். ஸோ முடிஞ்ச அளவு 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சர்க்கரை உங்களுக்கு நல்லா கரையணும்லாம் இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம அடுப்பில் வச்சு ஒரு தடவை கிளற தான் போகிறோம். ஸோ ஓரளவு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்தோம்ல கோவா, அந்த கோவாவையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கோவா, முட்டை, சர்க்கரை எல்லாமே சேர்ந்து ஒன்றா பிளெண்ட் ஆகணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா ஒரு 4-5 ஸ்டாண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் உருக்கணும்லாம் இல்லை, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம பாதாம் ஊற வச்சுருந்தோம்ல, அதை தோல் உரிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கையில் இப்படி நசுக்குனிங்கனாலே அழகாக தோல் உறிஞ்சு வந்துடும். எல்லா பாதாமையும் தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிவிட்டு 1/4 டம்ளர் மட்டும் காய்ச்சி ஆறின பால் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட திப்பியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டை மிக்சர் கூட இந்த பாதாம் மிக்சரையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லாமே பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ்வில் தூக்கி அப்படியே இதை வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் நான் 3 ஸ்டேஜ் சொல்ல போகிறேன். ஸ்டார்டிங் என்ன பண்ணணும்னா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நம்ம சக்கரைலாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி இந்த அளவுக்கு தண்ணியாகி வரும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இது எல்லாமே ஹை ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு பண்ணலாம். பட் கைவிடாமல் பண்ணிகிட்டே இருக்கணும். இது செகண்ட் ஸ்டேஜ். கொஞ்சம் லைட்டாக திக்காகி வந்திருக்கு பார்த்தீங்களா. நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ் ரீச் ஆகுங்க. தேர்ட் ஸ்டேஜ் வந்து தண்ணியெலாம் ஓரளவு அப்சார்ப் ஆகி ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும், கெட்டியாகிடும். ஃப்ளோ ஆகும், பட் லேட்டாக ஃப்ளோ ஆகும். இதுதான் கரெக்டான பக்குவம். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண உப்பு, அதனால தான் கலர் இந்த மாதிரி இருக்குது. இந்த உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவனில் பண்ண போகிறீங்கனாலும் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு. எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறீங்களோ அதை நெய் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை லெவல் பண்ணணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மேலே ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு அழகாக இந்த மாதிரி லெவல் பண்ணி கொடுங்க. ஏன்னா நீங்கள் மற்ற கேக் ரெசிபீஸ் மாதிரி டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி கையில் வச்சு லெவல் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வந்துட்டு ஷேப் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருந்த குக்கரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் டின்னை வந்துட்டு உள்ளே வச்சுருங்க. உள்ளே வைக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக வைங்க. ரொம்பவே சூடாக இருக்கும். நல்லா சென்டரில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு குக்கர் மூடியில் கேஸ்கெட் போடக்கூடாது. கேஸ்கெட் போடாமல் மூடி போட்டுக்கோங்க. மேலே விசிலும் போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் பேக் பண்ணணும். 30 மினிட்ஸ்லேருந்தே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதில் ஒட்டாமல் வந்துச்சுனாலே ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். என்ன தான் ஸ்வீட் கரெக்டாக பேக் ஆகி வந்திருந்தாலும் மேலே இன்னும் நம்மளுக்கு அந்த கலர் ரீச் ஆகலை. நீங்கள் அதுக்காக மறுபடியும் அடுப்புலேயே வச்சிங்கன்னா கருகின மாதிரி ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்மளுக்கு கத்தியில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கருக்குள்ளேயே அப்படியே மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த குக்கர் ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். கொஞ்சம் கூட ஹீட் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா பீஸ் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை 4 to 5 days வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி. மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.